அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இங்கே நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி தமிழக அரசியல் களத்தில் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க, அவங்க மற்ற அரசியல் கட்சியிலிருந்து எப்படி வேறுபட்டு மக்கள் பிரச்சனையில் செயல்படுறாங்க, மக்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும், அது எவ்வளோ பெரிய கட்சிகளாக இருக்கட்டும், பல பாரம்பரியமிக்க கட்சிகளாக இருக்கட்டும், பல தலைமுறைகளை கண்ட கட்சிகளாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை சட்டமன்ற பாராளுமன்றத்தில் பல உறுப்பினர்களை வச்சிருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் மக்கள் பிரச்சனையை எப்படி அணுகிறாங்க, நாம் தமிழர் கட்சி அதே மக்கள் பிரச்சனை எப்படி அணுகிறாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கணும். அதாவது நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி அவங்களோட செயல்பாட்டு வரைவிலே சொல்லல்ல, அரசியல் என்பது சொல்லல்ல, செயல். அது மட்டும் இல்லாமல் அரசியல் என்பது மக்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சேவை அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு குறிக்கோளோட, உன்னதமான ஒரு வரைவோடு தான் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு இருக்கும். அவங்க இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளேயும் போகாமல் இருக்கலாம், நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் போகாமல் இருக்கலாம், இன்றைக்கி ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியோ இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள், மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள், மக்களின் பொருளாதார பிரச்சனைகள், இந்த மண்ணின் வளத்தை சுரண்டக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அத்தனை பிரச்சனைகள்லையுமே அவங்க இதுவரைக்கும் எப்படி செயல்பட்டுருக்காங்க, அவங்களோட நிலைப்பாடு அந்த பிரச்சனைகளில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும், அதாவது தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே வாழக்கூடிய அத்தனை மொழி சார்ந்த இனங்களாக இருக்கட்டும், இங்கே வாழக்கூடிய அத்தனை உயிர்களாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறை மக்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்குமே தேவையான ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும். அவங்களோட செயல்பாட்டு வரைவும் அவங்களோட நிலைப்பாடும் அந்த மாதிரி அவங்களோட இன்னைக்கு அந்த கட்சிகள் மேலே தலைநகர்லேருந்தே கீழே அடித்தட்டு கிராமம் வரைக்கும் அவங்களோட செயல்பாடுகளையும் பார்த்தீங்கன்னா தெரியும். நாம் தமிழர் கட்சி எவ்வளவு முக்கியமான தேவை, காலத்தின் தேவை, மக்களின் தேவை அப்படிங்கிறது இங்கே ஒவ்வொருத்தருக்கும் புரிய வரும். அதை இன்றைக்கி புரியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எப்படி செயல்பட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மக்கள் பிரச்சனை, அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனையை எடுத்தாங்கன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையினால், இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுனால நமக்கு என்னப்பா பிரச்சனை, நமக்கு என்னப்பா லாபம், அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் அவங்களுக்கு என்ன அரசியல் இருக்குது, அவங்களுக்கு என்ன அரசியல் லாபம் இருக்குது, அவங்களுக்கு அதில் ஏதாவது வாக்கு வங்கி இருக்கா அப்படிங்கிற ஒரு வாக்கரசி அரசியல் தான் இன்றைக்கி ஒவ்வொரு கட்சிகளையுமே செஞ்சுட்ருப்பாங்க. அதாவது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு அடிப்படை பிரச்சனை, அந்த பிரச்சனையை பார்த்திங்கன்னா அவங்க உண்மையிலே மக்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து அந்த மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிமுறையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்சியும் ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை அதற்கான மக்களோடு நின்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய நோக்கிலேயோ எந்த ஒரு கட்சியுமே இதுவரைக்கும் செயல்படலைங்கிறது தான் உண்மை. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது இந்தி திணிப்பாக இருக்கட்டும், இல்லை ஆரிய எதிர்ப்பாக இருக்கட்டும், இல்லை சமூக நீதியாக இருக்கட்டும், இல்லை ஜாதி ஒழிப்பாக இருக்கட்டும், இவ்வளவும் பேசக்கூடிய, இல்லை பெண்ணியமாக இருக்கட்டும், பெண்ணியம் பேசக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இதுவரைக்கும் அவங்க செஞ்ச செயல்பாட்டை பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே அவங்க தீர்வு காணும் நோக்கில் அந்த பிரச்சனை எடுத்ததாக இருக்காது. ஏன்னா ஒருவேளை மக்கள் பிரச்சனை தீர்ந்து மக்கள் ஒரு சரியான ஒரு நல்ல பொருளாதாரத்தோட, நல்ல வாழ்வாதாரத்தோடு அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கான பொருளாதாரம் வாழ்வாதாரம் நியமிக்கப்பட்ட இந்த அரசியல் கட்சிகளால் வழங்கப்பட்டால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் சரியான முறையில் வாழ்வாதாரம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா மக்கள் பிரச்சனையே இல்லாமல் இருப்பாங்க. மக்கள் பிரச்சனையே இல்லாமல் தான் என்ன செய்வாங்க, அவன் அதுக்கடுத்து யோசிப்பான், நிறைய யோசிப்பாங்க, அரசியலை பற்றி யோசிப்பாங்க, அரசியல்வாதிகள் எப்படி வாழ்கிறாங்கிறத யோசிப்பாங்க, நாம் எப்படி மக்கள் பணத்தை சுரண்டி திங்கிறோம், நாம் எப்படி மக்களோட வரி பணத்தெல்லாம் சுரண்டி நம்ம சொந்த பணம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், சொந்த பணத்தை வச்சு செலவழிக்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்கோங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்போ மக்கள் அரசியலை நோக்கி திரும்புவான், படித்தவன் இளைஞர்கள் எல்லாமே அரசியலை நோக்கி வருவான் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இன்றைக்கி மக்கள் பிரச்சனை எதையுமே அவங்க தீர்க்க மாட்டாங்க. அப்படி மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அவங்க போராடினாலும் ஒரு அடையாள போராட்டமாக, ஒரு பிம்பமாக, அந்த பிரச்சனை எக்காலத்திலையுமே தீர்க்கப்படாத அளவுக்கு தான் அவங்க ஒரு போராட்டத்தை எடுப்பாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக மாற்றி இன்றைக்கி ஒவ்வொரு பிரச்சனையுமே மக்களுக்கு தேவையான, மக்களோட பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை மக்களுக்கு புரிய வச்சு, மக்களுக்கு அந்த பிரச்சனையோட வீரியத்தை சொல்லி, விழிப்புணர்வை சொல்லி, மக்களை போராட்ட காலத்துக்கு ஈடுபடுத்தி மக்கள் மூலியமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்போது நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் எவ்வளோ முக்கியமானது. இது மேலே நாம் தமிழர் கட்சியோட தமிழ்நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சியோட கேடர்ஸ், அதாவது அவங்க தொண்டர்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி, அதாவது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் இங்கே நாம் தமிழர் கட்சியோட கேடர்கள் நாங்கள் எப்படி செயல்படுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 6 நாள் நம்ம சொந்த உழைப்பு, நம்ம வீட்டு தேவைக்கு, ஒரு நாள் நாட்டின் தேவைக்காக கிட்டத்தட்ட எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அந்தந்த தொகுதியில் ஒவ்வொரு தொகுதி முழுக்க பயணம் செய்கிறோம்.
ஆறு நாள் அவங்கவுங்க வேலைக்குனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கட்சிக்காக அப்படிங்கிற மாதிரி. இதை தாண்டி வந்து ஒரு சில முக்கியமான கட்சி நிகழ்வுகள் இருந்தால் அது அந்த 6 நாளில் ஒரு நாள் இருந்தாலும் கூட அந்த நம்ம கட்சிக்காகவும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் இறங்கி நம்மளோட லீவு போட்டு சொந்த உழைப்பில் நம்மளோட பணத்தை ஒரு நாள் இழந்து நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த மாதிரி நம்ம ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் நிறைய பிரச்சனைகளை நம்ம முன்னெடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு ஊருக்கும் சுற்றுப்பயணம் போய் அந்த ஊரில் மக்களோட அடிப்படை பிரச்சனை என்ன இருக்குங்க அப்படிங்கிறத மக்களிடமே கேட்டு தெரிஞ்சு அந்த பிரச்சனைக்கு நாம் எந்த மாதிரி தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறத மக்கள் கூட சேர்ந்து மக்களுக்கு அந்த பிரச்சனையை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இப்படி நிறைய பிரச்சனைகளை தீர்த்துருக்கோம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் காவலாக்குறிச்சின்னு ஒரு ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருடமாக அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு சுடுகாடு இருந்தும் கூட அந்த சுடுகாட்டுக்கு வழி இல்லாமல் மக்கள் வந்து பல முறை போராடிருக்காங்க, பல முறை வந்து அரசியலை கூட புறக்கணிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் அவங்க ஒரு பிரச்சனையை எடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனையில் அவங்களுக்கு எப்படி ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்த்துட்டா அந்த மக்கள் உண்மையிலே சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர்த்து பிரச்சனையை உண்மையிலே தீர்க்கணும்னு சொல்லி அவங்க போராடவே மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த விஷயத்தை வந்து நாம் தமிழர் கட்சியோட பார்வைக்கு அவங்க கொண்டு வராங்க. அந்த கிராம மக்கள் அந்த ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் போய் அந்த மக்கள் எல்லாம் சந்திக்கிறோம், அந்த பிரச்சனை என்னங்கிறத பார்க்குறோம், அந்த பிரச்சனையோட வீரியம் என்னன்னு பார்க்குறோம். அந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100, 150, 200 வீடு இருக்குது. அந்த 150, 200 வீட்டுக்கும் ஒரு சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாட்டுக்கு போகிறதுக்கான வழி கிடையாது. சுடுகாட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா வழி இருந்தும் கூட அந்த வழியை வந்து இன்னொரு சமூக மக்கள் ஆக்கிரமித்து இல்லாத வந்து அவங்க வந்து ஒரு விவசாய நிலமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதை அரசாங்கம் வந்து அதை எடுத்து போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா எடுத்து போட்டு கொடுத்தா இந்த சமூக மக்களோட ஓட்டு போயிருமே. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் எல்லாமே அவங்க வந்து எந்த ஒரு திட்டத்தை எடுத்தாலும் அதில் நமக்கு எப்படி வாக்கு வங்கி இருக்குது, மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படுதா இல்லையாங்கிறத பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. எப்போவுமே அவங்க கவலைப்பட்டதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி அதை எடுத்து போராடி கலெக்டர் என்ன சொல்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு போய் அதுக்கான மண்டே பெட்டிஷன் கொடுத்து எல்லாமே வந்து அவங்கள வந்து கலாய்வு பண்ணி மக்களை திரட்டி நாங்கள் போராடுவோம், மக்களை திரட்டி நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் சொல்லி சொன்ன பிறகு இன்றைக்கி வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடச்சிருக்கு. இதை அந்த மக்களே உணர்ந்திருக்காங்க. இது ஒரு காவலாக்குறிச்சிக்கு ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சுடுகாட்டுக்கான பாதை. இதை மாதிரி சுப்பிரமணியபுரம் சொல்லி ஒரு கிராமத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக சாலை வந்து மிகவும் சீரற்று மிகவும் குண்டு குழியுமாக இருந்து ஒரு சின்ன சைக்கிளில் கூட வந்து மாணவர்களோ இல்லை இளைஞர்களோ போக முடியாத ஒரு சூழல். இவ்வளவுக்கு இடையில் அதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகக்கூடிய பிள்ளைங்கள் எல்லாமே ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த ரோட்டில் தான் இருக்குது, ஆண்டிப்பட்டிங்கிற ஊரில். அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய பிள்ளைங்கள் அது வழியாக தான் வராங்க. அந்த ரோடு அவ்வளோ குண்டு குழியுமாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கனரக வாகனங்கள் இங்கேருந்து கேரளாவுக்கு கனிமூலங்களை கடத்தக்கூடிய லாரிகள் கூட அந்த வழியில் தான் போயிட்டு இருக்குது. அப்போது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழல் அந்த ரோடு இருக்குங்கிறத புரிஞ்சு அவங்க எத்தனையோ அரசியல் கட்சிகளிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் முறையிட்டும் கூட அந்த சாலை வந்து போடுறதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கலை. அப்புறம் அவங்க மறுபடியும் அதே நாம் தமிழர் கட்சிகிட்ட முறையிடும் போது நாம் தமிழர் கட்சி வந்து நாங்கள் போய் அந்த ஊரில் வந்து ஒவ்வொரு மக்களிடையுமே சொல்லி, அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி தீர்க்கலாம், உண்மையிலே ஜனநாயக நாட்டில் ஜனங்கள் தான் நாயகர்கள். அப்போ ஜனங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும் உண்மையிலே அரசியல்னா என்ன, அதிகாரம்னா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சு அந்த புரிதல் மூலயமா ஒரு போராட்டத்தை உருவாக்கும் போது தான் உண்மையிலேயே மக்களுக்கான பிரச்சனை தீர்க்கப்படும். இதை நாம் தமிழர் கட்சி தெளிவாக நம்ம செய்கிறோம். அப்போ அந்த மக்களை ஃபுல்லாக சந்தித்து ஒவ்வொருத்தருக்குமே அந்த பிரச்சனையை பற்றி எடுத்து சொல்லி இதை நம்ம இப்படி முறையிடலாம், இந்த மாதிரி வந்து அதிகாரத்தின் பக்கம் வந்து நம்ம முறையிட்டு தான் நம்ம வாங்க முடியும், நாம் சும்மா போராடாமல் இருந்தோம்னா நமக்கான பிரச்சனைகள் எப்போவுமே தீர்க்கப்படாது அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சு மக்களை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து காவல் நிலையத்தில் அனுமதியெலாம் வாங்கும்போது அந்த பிரச்சனை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு போய் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு என்ன வழி உண்டுங்கிறத அவங்க பேசுகிறாங்க. அதுக்கடுத்து அவங்க பேசி மற்ற கட்சிகள் மாதிரி நம்மளை கலைஞ்சு போக வைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கட்சி வந்து கலையாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். மறுபடியும் நாங்கள் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய டைமை தாண்டி நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம்னு சொன்ன பிறகு அந்த சாலையை கூட அமைச்சு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த சாலை வந்து நாம் தமிழர் கட்சி முறையிட்டு வந்தாலும் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த திமுக அரசாங்கம் வந்து அதை வந்து ஸ்டிக்கர் விட்டுதாங்க, திமுகவின் சீரிய நடவடிக்கை அப்படின்ட்டு. அது திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவங்க வந்து இந்த இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, மக்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, மக்கள் போராட வேண்டிய ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுவோன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சாலை போட்டுட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து ஸ்டிக்கர் விட்டுனாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம். ஆளுங்கட்சியாக இருக்க நீ போடணும், மக்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் போடுறாங்க அப்படின்னாலே நீ வந்து மக்களை கவனிக்கலன்னு தானே அர்த்தம். இதை மாதிரி இன்னொரு பிரச்சனை, அதாவது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தான், அதே தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் செங்கானூர்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு வந்து போகக்கூடிய ஒரு பிரதான சாலை, அதாவது பிரதான சாலைன்னு கூட இல்லை, ஒரே ஒரு சாலை தான் அந்த ஊருக்கு. அதாவது இந்த பக்கம் அந்த கிராமத்துக்கு போகக்கூடிய வழியில் ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கிராமம் இருக்குது. அந்த மலையை குடஞ்சி அதுக்கு
அதில் மேலே வந்து தரையில் வந்து ஒரு ரயில் பாதை போயிட்டுருக்கு. அதாவது ரயில் பாதை போயிட்டுருக்கு. அந்த ரயில் பாதையை அந்த ரயில் கேட்டை ஒரு என்ன சொல்கிறது, அந்த கேட்டை தாண்டி தான் மக்கள் போயிட்டு இருந்தாங்க. அதை தாண்டுறது போகிறதுக்காக ஒரு பாலம் அமைக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, சுரங்கப்பாலம் அமைச்சாங்க. அதான் பாறையை குடஞ்சி சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க. அந்த சுரங்கப்பாதையை பார்த்திங்கன்னா பாறையை குடஞ்சி என்ன சொல்கிறது அமைச்சதுனால அந்த பாறையிலேருந்து ஊற்று எடுத்து வேறு எந்த ஒரு பாதையும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு கிடையாது. அந்த பாதையை ஒழுங்காக அமைக்காமல் ஒரு கீழோடி சுரங்கம் மேலோடி போட்டிருக்கலாம், மேம்பாலம் போட்டிருக்கலாம். ஆனால் மேம்பாலம் போட்டால் ஒரு சின்ன கிராமத்துக்காக மேம்பாலம் போட்டால் மிகப்பெரிய அளவுக்கு செலவு வரும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஓட்டு பார்த்திங்கன்னா வெறும் 150-200 ஓட்டு தான் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட நிலைமை. அதனால தான் அதுக்கு மேம்பாலம் போடல. எல்லா ஊர்லேயும் ஒரு சிட்டிலலாம் மேம்பாலம் தானே போடுறாங்க. அப்போ இங்கேயும் மேம்பாலம் தானே போட்டிருக்கணும். இங்கே எதுக்கு சுரங்கப்பாதை போடுறாங்க? சுரங்கப்பாதை போட்டு அதில் ஒரு சரியான கள ஆய்வு பண்ணியிருக்காங்களா? பாறை இருக்குது, அங்கே தண்ணி நீர் ஊற்று இருக்குது. அப்போ சுரங்கப்பாதையை போட்டு விட்டோம்னா நாளைக்கு மழை வந்துருச்சுன்னா இந்த ஊருக்கு வேறு வழியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த சுரங்கத்துக்குள்ளே தண்ணி நம்பிருச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத கூட ஒரு ஆய்வு பண்ணாமல், சரியான ஆய்வு இல்லாமல் அந்த பாதையை அமைச்சிட்டாங்க. அமைச்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷம் ஆகுது அந்த பாதையை அமைச்சு. 8 வருஷமாக மக்கள் வந்து ஒரு சின்ன மழை வந்தால் கூட உள்ள தண்ணி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் மழை பெய்த தண்ணி மட்டும் இல்லாமல் கீழே பாறையிலேருந்து ஊற்று எடுத்து உள்ள தண்ணி வந்துட்டு இருக்குது. அப்போது ஒரு சின்ன ஒரு மழை பெஞ்சால் கூட அந்த ஊர்லேருந்து மக்கள் இங்கே வர முடியாது, இங்கேருந்து அங்கே யாரும் போக முடியாது. அந்த ஊரோட மக்களோட குமுறல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக போக முடியல, ஒரு காலேஜ் ஒழுங்காக போக முடியல, ஒரு வேலை வெட்டிக்கு போக முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊருக்கே ஒரு பெருத்த அவமானமாக இந்த பாலம் இருக்குது. எங்கள் ஊருக்கு யாரும் பொண்ணு கொடுக்கவும் மாட்டேங்காங்க, பொண்ணு எடுக்கவும் மாட்டேங்காங்க. செங்கானூரா அப்படின்னாலே எல்லாரும் ஓடி போயிருந்தாங்க. ஏன்னா அந்த பாலத்தை தாண்டி போக முடியாது. ஒரு மழை வந்தால் உள்ளே மாட்டிக்கிடுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசர தேவை, பிள்ளைகளுக்கு ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பிறப்பாக இருக்கட்டு, இல்லை வேறு ஏதோ ஒரு நோய்க்காக அவசர சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா கூட உள்ள வண்டி எதுவுமே போக முடியாது. அங்கே எந்த ஒரு பேருந்து வசதியும் இல்லை. உள்ளே இருக்க மக்களும் வாகனத்தை எடுத்துகிட்டு வெளியில் வர முடியுமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாலம் வந்து மிகப்பெரிய அளவில் தோண்டி கீழே போட்டிருக்காங்க. தண்ணி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பம்பு வச்சு தண்ணியை வெளியேற்றிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, வெளியேற்ற தண்ணியும் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வழி இல்லாமல் மறுபடியும் உள்ளே தான் வரும். இப்படிப்பட்ட ஒரு சாலையை அமைச்சு கொடுத்து எந்த ஒரு என்ஜினியர், எந்த ஒரு பொறியாளர் இதை ஆய்வு பண்ணாங்க தெரியல. அப்போ எவ்வளோ பெரிய புத்திசாலியாக அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாலத்தை அமைக்க முடியுமா? இப்போ அந்த மக்கள் 8 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்துட்டாங்க. இதில் வந்து பல திமுக கட்சிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு செயல்பாடும் நடந்ததே இல்லை, எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கலை இதுவரைக்கும் அவங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி இதை முதல்ல கையில் எடுக்காங்க. நாம் தமிழர் கட்சி கையில் எடுக்கும்போது இது ஒரு ஆர்ப்பாட்டமாக பண்ணும்போது கலெக்டரு, தாசில்தார், ஆர்ஐ, விஓ எல்லாருமே வந்து, இஓ எல்லாம் வந்து முதல்ல ஒரு கலாய்வு பண்ணுதாங்க. கலாய்வு பண்ணி கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காத மாதிரி இருந்ததுனால மறுபடியும் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊருக்கு வந்து பல முறை போயிட்டோம். அந்த நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து அதோட பிரதிநிதிகள் வந்து ஆலங்குளம் தொகுதி பிரதிநிதிகள் பல முறை அந்த ஊருக்கு போய் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கிறோம். இந்த பிரச்சனை எப்படி, இந்த பிரச்சனையை எப்படி முன்னெடுக்கணும், இந்த பிரச்சனையோட வீரியம் என்ன, நாளைக்கு இந்த ஊர் வந்து எப்படி ஒரு தீவு மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து சொல்லி மக்களை புரிய வச்சு, இதுக்கு நாம் இப்படி போராடணும், அரசாங்கம் நினச்சா எதுனாலும் செய்ய முடியும், அரசாங்கம் நினச்சா நமக்கு ஒரு மாற்றுப்பாதை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாற்றுப்பாதை உருவாக்கி தர சொல்லி பல ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க நாம் தமிழர் கட்சி. அதுக்கப்புறம் தான் இந்த அரசு அதிகாரிகள் எல்லாமே இதை கண்ணிலே பார்க்குறாங்க, கண்ணிலே கொண்டு வராங்க. இப்போது கடைசியாக கூட நாம் தமிழர் கட்சி வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே முதல்ல ஒரு போராட்டம் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ண உடனேயே ஏற்கனவே தெரியுமில்ல, நாம் தமிழர் கட்சி மக்கள் பிரச்சனைக்கு மக்களுக்காக போராடுவாங்க. அப்போ மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி போராடும் போது மக்கள் வந்து மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மற்றபடி மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, வேகமாக உள்ள வருவாங்க. யார், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக. உடனே அவங்க மாவட்ட செயலாளர் எல்லாமே வந்து அந்த மக்களை சந்திக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தான் ஆட்சியிலே இருக்கீங்க, அதிகாரமே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் நினச்சா என்ன வேணால் செய்யலாம். ஆனால் அதை விட்டுட்டு நீங்களும் போய் மக்கள் முன்னாடி இருந்துட்டு நாங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், போராட்டம் பண்ணுறோம், மக்களை சந்திக்கிறோம், கலாய்வு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கேலி கூத்து. இதை மக்கள் ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி உணர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் நம்ம மக்களை ஏமாற்றிடலான்ட்டு. இனி வருங்காலங்களில் நாம் தமிழர் கட்சி இருக்கிற வரைக்கும் மக்களை ஏமாற்றவே முடியாது. அதுதான் நிதர்சனம். அதை மாதிரி அன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் எடுத்தோன்னே பின்னாடியே திமுகவும் அந்த ஆர்ப்பாட்டம் எடுத்தாங்க, கலாய்வு பண்ணாங்க. அது அப்படியே நிற்கிது. அதுக்கப்புறம் மறுபடியும் நாம் தமிழர் கட்சி பல முறை ஊருக்குள்ள போய் மக்களை திரட்டி இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம், நீங்கள் எங்களுக்கான பிரச்சனைக்கு என்ன மாதிரி ஒரு தீர்வு வச்சுருக்கீங்க, எங்களுக்கு கண்டிப்பாக லேண்ட் அக்விசிஷன், அதாவது இப்போ புறம்போக்கு நிலம் இருந்தால் புறம்போக்கு நிலம், இல்லை தனியார் நிலங்கள் இருந்தால் அந்த ஒரு ஊருக்காக அந்த தனியார் நிலங்களை விலைக்கு வாங்கி எங்களுக்கு மாற்றுப்பாதை ரெடி பண்ணி தரணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று இவங்க வந்து இன்றைக்கி இது வரைக்கும் ஒரு செயல் இல்லாமல் இருந்ததுனால என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நாம் தமிழர் கட்சி வந்து ஊர் மக்களை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் ஆழ்வார்குறிச்சியில் பண்ணோம். நாங்கள் சாலை மறியல் போராட்டம் பண்ணணும்னு சொல்லும் போது உடனே அந்த என்ன சொல்கிறது, இஓ,
விஏஓ ஆர்ஐ எல்லாருமே வந்து உடனே நம்ம தாசில்தார்லாம் எல்லாமே ஃபோனில் பேசி இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ வேலைகள் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த சாலையை வந்து இன்னும் ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 8 மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து அதுக்கான டைம் வந்து 8 மாதம் பிடிக்கும். நாங்கள் வந்து களஆய்வு பண்ணி நிலம் எடுக்க வேண்டி இருந்ததுன்னா, லேண்ட் அக்விசிஷன் பண்ண வேண்டி இருந்ததுன்னா, நிலம் ஒரு தனியார் நிலங்கள் இருந்துச்சுன்னா அதை கையகப்படுத்துறது எப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வச்சுருக்கோம். கலெக்டருக்கு வச்சுருக்கோம், ரயில்வேக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இப்போ வந்து மறுபடியும் நம்மகிட்ட வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்க, இத்தனை நாளைக்குள்ளே போடுவோன்னு சொல்லிட்டு. இப்போ நாம் தமிழர் கட்சி நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போவும் வந்து அந்த மறுபடியும் வந்து மக்களை வந்து ஏமாற்றிடலாம், இல்லை மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சும்மா அப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி வந்து சும்மா இருக்காது. இந்த பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும், இந்த பிரச்சனையின் மூலியமாக இந்த பிரச்சனைக்கான தீர்வாக மாற்றுப்பாதை ரெடி பண்ணி தர வரைக்குமே வந்து நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்று போராடி மக்களுக்கான தீர்வை வந்து வாங்கி கொடுக்குங்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லைங்கிறது தான் நிதர்சனம். இப்போ இன்றைக்கி சூழலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலைக்காக மாற்றுப்பாதைக்காக இவங்க அரசு அதிகாரிகள் என்னென்ன எடுத்திருக்காங்க, என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க, நிலம் கையகப்படுத்துறதுக்கு யாருக்கு வந்து பேப்பர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க நாம் தமிழர் கட்சியோட தினமும் கிட்டத்தட்ட தொடர்பு கொண்டு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்கிட்ட தொடர்பு கொண்டு இந்தந்த வேலை செய்கிறோம், இப்போ எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இருக்காங்க, தகவல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதை நாங்கள் ஊர் மக்களுக்கும் தெரியப்படுத்திட்டு தான் இருக்கோம். கட்டாயமாக அந்த ஊர் மக்களுக்கு வந்து மாற்று சாலையை ரெடி பண்ணி தருவோங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. இப்படி வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையுமே வந்து மக்களோட மக்களாக நின்று மக்களுக்கு அந்த பிரச்சனையோட வீரியத்தை விளக்கி, மக்களுக்கு உண்மையிலேயே மக்கள் தான் வந்து ஒரு நாட்டோட ஒரு ஜனநாயக நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர்கள், மக்களுக்கு வேலை செய்ய வந்தவங்க தான் இந்த அரசியல்வாதிகள், இந்த அதிகாரிகள். அப்போது அந்த மக்களுக்கான சேவையை மக்களுக்கான வேலையை எப்படி செய்யணும், எப்படி செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு மக்கள் முதல்ல ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையே. அந்த விழிப்புணர்வு என்னென்னா, ஒரு ஜனநாயக நாட்டோட அடிப்படை வந்து அரசியல் விழிப்புணர்வு தான். அரசியல் விழிப்புணர்வு தான் ஒரு உண்மையான மக்கள் விடுதலையாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தாரக மந்திரமாக கொண்டு நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு மக்களின் கடமை.